தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இப்போ வரைக்குமே முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடலை? முக்கியமாக விஜய் அவர்கள் எப்போ 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்ய போகிறாங்க, சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. மார்ச் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. ஸோ 234 தொகுதிக்கும் போக போகிறாங்க, முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. 100 நாட்கள் சுற்றுப்பயணம் 100 பிளேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு அப்புறமா இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு ஊராக ஆரம்பிக்க போகிறது. ஸோ ஏன் இவ்வளவு லேட்டு? ஆகஸ்ட் 15ஆம் தேதி எதுக்கு? ஸோ இதுக்கு முன்பே அதாவது ஜூன் மாதமே படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்திலே ஆரம்பிக்கலாம். விஜய் அவர்களோட பிறந்த நாளில் இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். எதுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம். அதாவது விஜய் அவர்கள் நம்ம பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு 3 சின்னத்தை கொடுத்துருக்காங்க திரு விஜய் அவர்கள். இந்த 3 சின்னத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 சின்னத்தில் விஜய் அவர்களோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஒரு சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்ச சின்னம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 சின்னம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பேனா சின்னம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அகல் விளக்கு சின்னம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ சின்னம் கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி 2021 ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதற்காக ஆட்டோ சின்னம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் அரசியலுக்கு வரல. ஸோ அவர் யூஸ் பண்ண அதே சின்னத்தை விஜய் அவர்கள் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோ சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சின்னம் ஒதுக்குவதற்கு ஒரு 2 to 3 வாரம் மேலே ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பதால் தான் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை தேர்தல் ஆணையம் தளபதி விஜய் அவர்களுக்கு சின்னத்தை ஒதுக்கிவிட்டால் அதுக்கப்புறமா 234 தொகுதியிலும் எந்தெந்த தொகுதியிலும் எப்போ பிரச்சாரம் செய்ய போகிறோம், எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம், எங்கே சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகும். சின்னத்தோட சேர்த்து அறிவிப்பு வெளியாகும். எப்படி கொடியை அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி பனையூர்ல நடந்ததோ அதே மாதிரி சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்காக ஜூலை மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடி அறிமுகப்படுத்தும் போது பயங்கரமாக பிரம்மாண்டமாக பிளான் பண்ணியிருந்தாங்க. 4000 பேர் வருவதற்கு ஒரு பிரம்மாண்டமான மேடை எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் கடைசி நிமிஷத்தில் அனுமதி கொடுக்காததால் ரொம்ப சிம்பிளான நிகழ்ச்சியாக நடத்தினாங்க. அதுவும் பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சின்னத்தை அந்த மாதிரி விட மாட்டாங்க. சின்னத்துக்கான நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இப்போ வரைக்குமே முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபடலை? முக்கியமாக விஜய் அவர்கள் எப்போ 234 தொகுதியிலையும் பிரச்சாரம் செய்ய போகிறாங்க, சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. மார்ச் மாதத்திலிருந்து சுற்றுப்பயணம் செய்ய போகிறாங்க. ஸோ 234 தொகுதிக்கும் போக போகிறாங்க, முழு நேர அரசியல்வாதியாக ஈடுபட போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் கொண்டு தான் இருக்குது. ஆனால் இதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அதாவது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம். ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செல்வதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. 100 நாட்கள் சுற்றுப்பயணம் 100 பிளேஸ் அப்படிங்கிற ஒரு திட்டம் பண்ணியிருக்காங்க. இந்த சுற்றுப்பயணம் திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. ஸோ திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டுக்கு அப்புறமா இந்த சுற்றுப்பயணம் ஒவ்வொரு ஊராக ஆரம்பிக்க போகிறது. ஸோ ஏன் இவ்வளவு லேட்டு? ஆகஸ்ட் 15ஆம் தேதி எதுக்கு? ஸோ இதுக்கு முன்பே அதாவது ஜூன் மாதமே படத்தோட ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த ஜூன் மாதத்திலே ஆரம்பிக்கலாம். விஜய் அவர்களோட பிறந்த நாளில் இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். அப்படியும் இல்லைன்னா கொஞ்ச நாள் ரெஸ்ட்டுக்கு அப்புறமா ஜூலை மாதத்தில் ஆரம்பிச்சிருக்கலாம். எதுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். எதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம். அதாவது வந்து விஜயா அவர்கள் நம்ம பிரச்சாரம் ஆரம்பிப்பதற்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை வந்து முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. அதனால தேர்தல் ஆணையத்துக்கு வந்து 3 சின்னத்தை வந்து கொடுத்துருக்காங்க திரு விஜயா அவர்கள். இந்த 3 சின்னத்திலிருந்து ஏதாவது ஒரு சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 சின்னத்துல வந்து விஜயா அவர்களோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த ஒரு சின்னம் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்ச சின்னம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த 3 சின்னம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேனா சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா அகல் விளக்கு சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஆட்டோ சின்னம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து 2021 ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் வருவதற்காக வந்து ஆட்டோ சின்னம் தான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் அரசியலுக்கு வரல. ஸோ அவர் யூஸ் பண்ண அதே சின்னத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆட்டோ சின்னம் தேர்தல் ஆணையம் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சின்னம் ஒதுக்குவதற்கு வந்து ஒரு 2லிருந்து 3 வாரம் மேலே வந்து ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பதால் தான் வந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியாகி இருக்கு. இது வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ணல. ஒருவேளை வந்து தேர்தல் ஆணையம் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சின்னத்தை வந்து ஒதுக்கிவிட்டால் அதுக்கப்புறமா அது 234 தொகுதியிலும் எந்தெந்த தொகுதியிலும் எப்போ வந்து பிரச்சாரம் செய்ய போகிறோம், எப்போ வந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறோம், எங்கே சுற்றுப்பயணம் செய்ய போகிறோம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிற அறிவிப்பு வந்து வெளியாகும். சின்னத்தோட சேர்த்து வந்து அறிவிப்பு வெளியாகும். எப்படி வந்து கொடியை வந்து அறிமுகப்படுத்துவதற்காக ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து பனையூரில் வந்து நடந்ததோ, அதே மாதிரி சின்னத்தை அறிமுகப்படுத்துவதற்காக ஜூலை மாதத்தில் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கொடி அறிமுகப்படுத்தும் போது வந்து பயங்கரமா பிரம்மாண்டமா பிளான் பண்ணியிருந்தாங்க. 4000 பேர் வருவதற்கு ஒரு பிரம்மாண்டமான மேடை எல்லாமே பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் வந்து கடைசி நிமிஷத்தில் அனுமதி வந்து கொடுக்காததால் ரொம்ப சிம்பிளான நிகழ்ச்சியாக வந்து நடத்தினாங்க. அதுவும் பார்க்க பிரம்மாண்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் சின்னத்தை வந்து அந்த மாதிரி விட மாட்டாங்க. சின்னத்துக்கான நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இப்போ அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த சின்னம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.